அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறும் தருணமாக எவையெல்லாம் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியும் 6ஆம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமான 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனுடனும் சந்திரனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக வாரி வழங்கக்கூடிய நல்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். இது சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாயினுடைய அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றளவும் செவ்வாயை பற்றி மக்கள் மத்தியில் பெரிய அளவிற்கு அச்சம் நிலவக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறதுங்க. நல்லவரா கெட்டவரா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அமையும். ஆனால் அதே சமயம் அவருடைய சஞ்சார அமைப்பு அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் உள்ளதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்போது 3ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு உச்சகட்டத்திலே இருந்தாலும் கூட அனைத்து விதமான கோபங்களையும் தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய வகையில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் பல்வேறு வகையில நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சுப பார்வையானது மிகவும் அபரிவிதமாக 6, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. அதிலும் குறிப்பாக 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சுகஸ்தான பார்வையாக ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், மறைமுக எதிர்ப்புகள், உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் போன்ற அனைத்துமே விலகுங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சியில காரிய வெற்றி கிட்டும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். சப்தம பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையில மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் திருமணம், காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து திருமண யோகம் நிறைந்த ஒரு தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் பார்வையாக ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகின்றன. புதிய ஒப்பந்தங்கள், அரசாங்க சலுகைகள், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கனக்கச்சிதமாக அமையும். புதிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவரும் அதிகரிப்பதால் இந்த தருணத்தில் தொழில் துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிட்டக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. தகரமும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக தொழில் துறையில் கிடைக்கிறது. அதிலும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும், ரியல் எஸ்டேட் துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, விளையாட்டுத்துறை என அனைத்திலும் தகரமும் தங்கமாக மாறக்கூடிய அற்புதமான பொன்னான வாய்ப்பு நிறைந்து இருக்கிறது என்பதை உச்சம் பெற்ற செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் நிலம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது. புதிய நிலம், புதிதாக வீடு, பண்ணை நிலம் அமைத்தல், விவசாய நிலம் வாங்குதல் என அனைத்து விதமான பணிகளிலும் செவ்வாய் மிகுந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மருத்துவம் சார்ந்த பணிகளிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் துறையில் எவ்வளவுதான் போட்டிகள், பொறாமைகள் அதிகரித்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே தொழில் துறையில் சரியான முதலிடும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் அணுகுமுறையை மேற்கொள்வதால் புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தலாம். நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை.
வேலை லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சலுகைகளும் நிறைந்து கிடைக்குங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். ஏனென்றால் பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்தியோகக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும். சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில மன வருத்தம், குழப்பம் போன்றவற்றால் ஏற்பட்ட பல சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பத்தில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். மேலும் விளையாட்டு துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தகரமும் தங்கமாக மாறக்கூடிய பொன்னான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த ஒரு மண்டலத்தின் முற்பகுதியில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலைச்சல் வெகுவளவில் குறையும், காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். ஆனால் பிற்பகுதியில் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவுல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய வகையில் கவனத்தை செலுத்துவீர்கள். வெற்றியும் திறமையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக ஆண் தன்மை கொண்ட செவ்வாயுடன் பெண் தன்மை கொண்ட சுக்கிரன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரன் இணைவதால் காதல் திருமணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும், நீண்ட நாட்களாக நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுய தொழில் துவங்குதல், சுய மானிய குழுக்கள் அமைத்தல் போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை மிகவும் அபரிவிதமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இந்த தருணத்தில் எதிர்வரக்கூடிய தேர்தலுக்காக தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய யூகங்கள், முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில் தடைகளை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. உச்சம் பெற்ற செவ்வாயின் அமைப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் விளைச்சலையும் வருமானத்தையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள், சிரமங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.